ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஆஹா டடடடா என்ன டேஸ்ட்டு, கத்திரிக்காய் அப்படியே வாயில் வச்சா கரையுது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஜம்முன்னு கும்முன்னு ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். அதுவும் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கணும். வாங்க இந்த ரெசிபி எப்படிலாம் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் ரெசிபி பிடிக்குன்னா இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இல்லை உங்கள் உறவினர்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கும் மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணி அவங்களையும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வானலில் நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த ஃப்ளேவர் எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நல்லெண்ணெய். நீங்கள் சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 10 பல் பூண்டை நான் தோல் உரிச்சிட்டு இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வரமிளகாய் ஒரு 6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த கிரேவிக்கு காரம் தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக அழகாக அட்டகாசமாக அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி இப்போது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாயெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாயை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் மிளகாய் தீஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கருகின வாசம் அடிக்கும், கிரேவி நல்லா இருக்காது. அதனால் இப்போ மிளகாயை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னுமே நல்லா கண்ணாடி பதம் வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிரேவி இன்னும் அதிகமாக வேணும்னா தக்காளி வெங்காயத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் போதும், அதனால் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கிறேன். அப்போ தான் புளிப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்சுருக்க தக்காளி பெங்களூர் தக்காளி இல்லை புளிப்பெல்லாம் கம்மியாக இருக்குன்னா இன்னும் ஒரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல நமக்கு கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இந்த தக்காளியுமே வதங்கிடுச்சு. இப்போது ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான அளவில் புளி போட்டிருக்கேன், ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறதுனால புளி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட தக்காளி கம்மியாக இருந்துச்சுன்னா புளி கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை புளி ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுட்டு புளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக புளி போடுங்க, ஏன்னா மதியம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வெங்காயம் நம்ம வதக்கி இது பண்ணால் கூட கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது வதக்கின எல்லா பொருளையும் நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஃபுல்லாகவே இந்த எண்ணெயை தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த காஞ்ச எண்ணெயிலே நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வெல்வெட் கலர் இந்த கத்திரிக்காயை தான் எடுத்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் இருக்குது இல்லை வேறு கத்திரிக்காய் இருக்குன்னா, குண்டு கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் பிடிக்குமோ அந்த கத்திரிக்காயை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் கத்திரிக்காயை ஆட் பண்ணுவோம், அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த எண்ணெயிலே நம்ம இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த எண்ணெயில் நம்ம கத்திரிக்காய் வதக்கக்குள்ளே அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஈஸியாக கத்திரிக்காய் வதங்கி வந்துடும். அதே மாதிரி கத்திரிக்காயை நீங்கள் அரிஞ்சு தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நீங்கள் தாளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை குழம்பு இல்லை கிரேவி என்ன பண்ணாலும் ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கக்குள்ளே கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வெந்து வரும். அதனால தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி காரல் தன்மை அடிக்காமலும் இருக்கும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம ஆட் பண்ணி வதக்கக்குள்ளே என்ன ஆகுனா சீக்கிரமாக அந்த கத்திரிக்காய் சுருண்டு வெந்து வரும். அதில் இருக்க தண்ணி பதமெல்லாம் சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு
இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கத்திரிக்காய் இன்னும் வேகலை. ஏன்னா இப்போ தானே போட்டிருக்கோம், அதனால் கத்திரிக்காய் இன்னும் வேகாமல் இருக்குது. இன்னும் நம்ம வதக்கிட்டு வேக வேக உங்களுக்கு எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. கண்டிப்பாக ஆற விட்டு நல்லா அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு 5 மினிட்ஸுங்கிறது முக்கால்வாசி வெந்துச்சுனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ நம்ம எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொருளை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, கொரகொரப்பாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்த கத்திரிக்காயில் நான் ஒரு இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் இப்போ பாருங்கள், கத்திரிக்காயிலேருந்து பிரிஞ்சு அப்படியே ஓடி வருது பாருங்கள். அந்த அளவுக்கு அதாவது எந்த டிஷ்லேயுமே நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா, தயிர் போட்டிங்கன்னா அந்த எண்ணெயை வெளியே எடுத்து கொடுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கறி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மிளகாயும் போட்டிருக்கோம். இப்போ எதுக்கு போட்டிருக்கோன்னா, தயிர், நம்ம வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதே மாதிரி தக்காளி, புளி இதெல்லாம் ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். அதனால் ஒரு மிளகாய் காரம் தூக்கலாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈக்குவலான அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்ச நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூள் நீங்கள் போடுறப்போ நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் போதுமான அளவு தான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியை நம்ம இப்போ இதில் ஊற்றிக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். இது நல்ல திக் கிரேவியாக கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாட்டம் வச்சிடாதீங்க, டேஸ்ட்டு மிஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு கிரேவி தண்ணி பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சுருண்டு வெந்து வரப்போ உங்களுக்கு கரெக்டான பதம் இருக்கும். ரைஸுக்குன்னா ஒரு மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி இட்லி தோசைக்குனா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபைனலாக இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி நல்லா சுருண்டு வந்திருக்கு. கத்திரிக்காய் எல்லாமே வெந்து வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு இப்போது நம்ம அருமையான அட்டகாசமான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளில் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி இந்த கிரேவியை ரைஸோட தான் ட்ரை பண்ணோம். நீங்கள் சப்பாத்தி இல்லை தோசை இட்லிக்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்து பிடிச்சிருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அல்டிமேட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி கூறி டாட்டா பாய்.